அன்பான நண்பர்களே, உலகத்தில் உள்ள மிக விலையுயர்ந்த கார் எது என்று கேட்டால் சிறிய குழந்தைகள் கூட தயங்காமல் சொல்லுகிற ஒரு பெயர் லம்போகினி. வேகம், அழகு, கௌரவம் ஆகியவற்றினுடைய அடையாளமாக திகழும் இந்த லம்போகினி நிறுவனம் ஒரு பெரும் அவமானத்தில் இருந்துதான் உருவானது என்று சொன்னால் உங்களால் நம்பக்கூடியதாக இருக்கிறதா? கோடிக்கணக்கான பணம் கொடுத்து வாங்கிய ஒரு காரில் குறை இருக்கிறது என்று சொல்ல போன ஒரு மனிதனை நீ வெறும் ஒரு டிராக்டர் மெக்கானிக், உனக்கு காரை பற்றி என்ன தெரியும், போய் உன்னுடைய வேலையை பார் என்று சொல்லி விரட்டி அடித்தார்கள். அப்படி விரட்டப்பட்ட அந்த டிராக்டர் மெக்கானிக் அந்த அவமானத்தை துடைத்தெறியவும் தன்னை அவமானப்படுத்திய நிறுவனத்துக்கு போட்டியாகவும் உருவாக்கியதுதான் இன்று உலகம் முழுவதும் கெத்தாக வலம் வரக்கூடிய லம்போகினி. யார் அந்த மெக்கானிக்? அந்த ஒரு அவமானம் எப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியது? வரலாற்றை புரட்டி பார்க்கலாம். இத்தாலியில் ஒரு எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் தான் ஃபெருச்சியோ லம்போகினி. சிறு வயதிலிருந்தே இயந்திரங்கள் என்றால் அவருக்கு உயிர். கையில் எது கிடைத்தாலும் அதை கழற்றி பூட்டி பார்ப்பாராம். இரண்டாம் உலக போர் வந்தபோது இத்தாலிய இராணுவத்தில் மெக்கானிக்காக பணியாற்றினார். போர் முடிந்த பிறகு நாடு முழுவதும் விவசாயம் செய்ய டிராக்டர்களுக்கு பெரும் தட்டுப்பாடு ஒன்று ஏற்பட்டதாம். ஃபெருச்சியோ சும்மா இருக்காமல் பழைய இராணுவ வாகனங்களை வாங்கி அவற்றை மாற்றி அமைத்து டிராக்டர்களாக மாற்றி விற்க தொடங்கினார். அந்த தொழில் அமோக வெற்றி பெற்றது. சில வருடங்களிலேயே இத்தாலியினுடைய மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவராக அவர் உயர்ந்தார். பணம் வந்தால் பிடித்ததையெல்லாம் வாங்குவோம் இல்லையா? அது எல்லோருக்குமே பொதுவான ஒரு இயல்பு. ஃபெருச்சியோவுக்கும் கார்கள் மீது தீராத காதல் வந்தது. மெர்சிடிஸ், ஜாகுவார் என பல கார்களை அவர் வாங்கினார். அந்த காலகட்டத்தில் கார் உலகின் முடிசூடா மன்னனாக இருந்தது ஃபெராரி தான். என்சோ ஃபெராரி என்பவர் தான் அதனுடைய உரிமையாளர். பந்தயங்களில் அவர்களை வெல்ல ஆளே இல்லை என்ற நிலை. ஃபெருச்சியோவும் ஆசைப்பட்டு ஒரு ஃபெராரி 250 GT காரை வாங்கினார். ஆனால் அங்கிருந்துதான் பிரச்சனையே ஆரம்பமாகிறது. அவர் வாங்கிய அந்த ஃபெராரி கார் பார்ப்பதற்கு தோற்றத்தில் சிறப்பாக இருந்தாலும் ஓட்டும் போது அதன் கிளட்ச் அடிக்கடி பழுதடைந்தது. கார் மென்மையாக செல்லவில்லையா? இது ஃபெருச்சியோவுக்கு பெரும் தலைவலியாக மாறியது. எத்தனை முறை சர்வீஸ் செய்தாலும் பிரச்சனை தீரவே இல்லை. ஃபெருச்சியோ சாதாரண ஆள் இல்லையே, அவர் ஒரு தேர்ந்த மெக்கானிக். சரி, நாமே பார்ப்போம் என்று சொல்லி காரினுடைய இன்ஜின் பகுதியை கழற்றி பார்த்தார். அவருக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த லட்சக்கணக்கான மதிப்புள்ள ஃபெராரி காரில் இருந்த கிளட்ச் அவர் தன்னுடைய டிராக்டரில் பயன்படுத்தக்கூடிய அதே சாதாரண கிளட்சின் தரத்தில் தான் இருந்ததா? அட பாவிகளா, டிராக்டர் கிளட்சை வைத்துக்கொண்டு இவ்வளவு விலைக்கு காரை விற்கிறீர்களே என்ற மாதிரி அவருக்கு கடும் கோபம் வந்தது. இதை என்சோ ஃபெராரியிடமே நேரடியாக சென்று சொல்லலாம் என்று சொல்லி அவர் கிளம்பினார். ஒரு வாடிக்கையாளராகவும் சக மெக்கானிக்காகவும் ஆலோசனை சொல்லலாம் என்றுதான் போனார். ஆனால் அங்கு நடந்ததே வேறு ஒரு கதை. ஃபெராரி தொழிற்சாலைக்கு சென்று என்சோ ஃபெராரியை சந்திக்கிறார். ஐயா என்சோ, உங்களுடைய கார்கள் ரொம்ப நன்றாக இருக்கு, ஆனால் கிளட்ச் பலவீனமாக இருக்கிறது. என்னுடைய டிராக்டரில் இருக்கக்கூடிய கிளட்சின் தரத்துக்கு கொஞ்சம் உயர்வாகத்தான் இருக்கிறது. இதை மாற்றினால் கார் இன்னும் சிறப்பாக ஓடும் என்று சொல்லி மிகவும் மரியாதையாகவும் தாழ்மையாகவும் எடுத்து சொன்னாராம். இதை கேட்ட என்சோ ஃபெராரிக்கு தலைக்கணம் ஏறியது. ரேஸ் உலகில் நான் தான் ராஜா, ஒரு டிராக்டர் விற்பவன் எனக்கு புத்திமதி சொல்வதா என்று என்சோ ஃபெராரி அவரை பார்த்து ஈழனமாக சிரித்து கொண்டே, லம்போகினி, பிரச்சனை காரில் இல்லை, ஓட்டுநரான உன்னிடம்தான் உள்ளது. நீ ஒரு டிராக்டர் மெக்கானிக், போய் டிராக்டர் ஓட்டும் வேலையை பார். ஃபெராரியை ஓட்டவோ அதை பற்றி பேசவோ உனக்கு தகுதி இல்லை, வெளியே போ என்றார் அவர். யோசித்து பாருங்கள், ஒரு பெரிய இடத்தில் பலர் முன்னிலையில் இப்படி ஒரு அவமானம் நடந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? மனம் உடைந்து போயிருக்கும். அந்த இடத்தில் ஃபெருச்சியோ நினைத்திருந்தால் சரி, நமக்கு எதற்கு வம்பு என்று போயிருக்கலாம், அல்லது அந்த காரை விற்றுவிட்டு வேறு கார் வாங்கி இருக்கலாம். ஆனால் தன்மானம் உள்ள ஒரு மனிதன் அப்படி செய்ய மாட்டான். அந்த அவமானம் தான் அவர் மனதில் நெருப்பாக பற்றி கொண்டது. வீட்டுக்கு வந்த ஃபெருச்சியோ சும்மா உட்காரவில்லை. நீ என்னை டிராக்டர் மெக்கானிக் என்று தானே சொன்னாய், உன்னுடைய ஃபெராரியை விட வேகமான தரமான ஒரு காரை செய்து காட்டுகிறேன் பார் என்று சொல்லி சபதம் எடுத்தார். தன்னுடைய டிராக்டர் தொழிற்சாலைக்கு அருகிலேயே ஒரு கார் தொழிற்சாலையை கட்டினார். ஃபெராரி நிறுவனத்தில் வேலை செய்த திறமையான பொறியியலாளர்கள் சிலரையும் வேலைக்கு எடுத்தார். இரவு பகலாக அவர் உழைத்தார்.
அவருடைய நோக்கம் பணம் சம்பாதிப்பது அல்ல. என்சோ ஃபெராரிக்கு பாடம் புகட்டுவது மட்டும்தான். அவர் வடிவமைத்த முதலாவது கார் லாம்போகினி 350 GT என்று சொல்கிறார்கள். அதில் ஃபெராரியில் இருந்த எந்த குறையும் இருக்கவில்லையா. என்ஜின் சக்தி வாய்ந்ததாக இருந்தது, உட்புறம் சொகுசாக இருந்தது, முக்கியமாக அந்த கிளட்ச் பிரச்சனை சுத்தமாக இல்லை. இங்கே இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் உள்ளது. ஃபெராரியின் சின்னம் துள்ளி குதிக்கக்கூடிய குதிரை. ஃபெருச்சியோ தான் உருவாக்கிய காருக்கு வைத்த சின்னம் என்ன தெரியுமா? சீரிப்பாயும் காளை. ஏனென்றால் ஃபெருச்சியோவினுடைய ராசி ரிஷபமா. அது மட்டுமல்ல, ஒரு குதிரையை அடக்கும் சக்தி காளைக்கு உண்டு என்பதை அடையாளப்படுத்துவதற்காகவே இதை பயன்படுத்தினார் என்றும் கூட பதிவு செய்யப்பட்டிருந்தது சில இடங்களில். 1964 கார் வெளியானது. உலகமே ஆச்சரியத்தில் உறைந்து போனது. ஒரு டிராக்டர்காரனா இதை செய்தான் என்று எல்லோரும் மூக்கின் மேல் விரலை வைத்தார்கள். ஃபெராரி கார்களை விட லாம்போகினி கார்கள் அதிகம் பேசப்பட தொடங்கின. என்சோ ஃபெராரியால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. தன்னுடைய ஈகோவால் தனக்கு சமமான ஒரு போட்டியாளரை அவரே உருவாக்கிவிட்டார். நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 2 முக்கியமான பாடங்கள் இருக்கின்றன. ஒன்று, யாரையும் எந்த சந்தர்ப்பத்திலும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. என்சோ ஃபெராரி அன்று அந்த மெக்கானிக்கை மதித்திருந்தால் இன்று லாம்போகினி என்ற ஒரு தனி சாம்ராஜ்யமே உருவாகி இருக்காது. இரண்டாவது பாடம்தான் நாம் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம். நம்மை அவமானப்படுத்தியவனை அடித்து வீழ்த்துவதோ, அவனை கெட்ட வார்த்தையில் திட்டுவதோ நமக்கு வெற்றி கிடையாது. அப்படி செய்தால் அவனுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? உண்மையான பழிவாங்கல் என்பது நம்மை ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொன்னவன் முன்னால் கெத்தாக வாழ்ந்து காட்டுவது தானே நண்பர்களே. ஃபெருச்சியோ நினைத்திருந்தால் என்சோ ஃபெராரி மேல் வழக்கு தொடர்ந்திருக்கலாம் அல்லது சண்டையிட்டிருக்கலாம். ஆனால் அவர் செய்தது என்ன? அமைதி. அந்த அவமானத்தை ஒரு வெறியாக மாற்றி உழைத்து எதிரியை விட ஒரு படி மேலே போய் நின்றார் பாருங்கள். அதுதான் மரண அடி. எனவே இனி யாராவது உங்கள் முகத்துக்கு நேராக உனக்கு இது வராது, நீ உருப்பட மாட்டாய் என்று சொன்னால் அவர்கள் கூட நின்று கத்தி சண்டை போடாதீர்கள். ஒரு சின்ன புன்னகையோடு கடந்து விடுங்கள். உங்கள் வேலையை பார்க்க போய்கொண்டே இருங்கள். உங்கள் வாய் அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடாது. கொஞ்ச நாள் கழித்து உங்களுடைய வெற்றி அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். அந்த சத்தம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், உங்களை அவமானப்படுத்தியவர்களினுடைய காது கிழியும் அளவுக்கு இருக்க வேண்டும். உங்களை பார்த்து ஏளனமாக சிரித்த அதே ஊர் நாளை உங்களை அண்ணாந்து பார்க்க வேண்டும். அதுதான் உண்மையான வெற்றி. வாழ்க்கையில் ஜெயித்து காட்டுங்கள்.